இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எழுதி எடுத்துக்கிடுங்க, ஓகேவா? ஆஞ்சியோகிராம் பற்றி சொல்லி தர போகிறேன், ஓகேவா? ஆஞ்சியோகிராம் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியுமா யாருக்கு பண்ணுவாங்க ஆஞ்சியோகிராம்? ஆஞ்சியோகிராம் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா? ஹார்ட் அட்டாக் வரையக்கூடியவங்களுக்கு அவங்க இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக், அந்த அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் ஆஞ்சியோகிராம். அதுக்கு பேர் தான் ஆஞ்சியோகிராம், சரியா? இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாக்குக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளரோசிஸ். உள்ள பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? அடைப்பு தெரியுதா? அந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளரோசிஸ். எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? இந்த பிளாக் வந்து நம்ம இருதயத்துக்கு போன்ற இரத்த குழாயில் நடக்கும்போது அதுக்கு பேர் கொரோனரி ஆர்டரி. நம்ம இருதயத்தில் இரத்த குழாய்க்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரி, சரியா? இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இரத்த குழாயில் பிளாக் இருந்துச்சுன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஸ்டெண்ட் போட்டு விடுவாங்க, பார்த்துறீங்களா? ஸ்டெண்ட் போட்டு விட்ருப்பாங்க, பார்த்துறீங்களா? இதில் என்ன ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னா, ஆபத்து அதுதான். இந்த பிளாக் நடக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாக் நடக்கிறதுக்கு மிக மிக ஆபத்தான காரணம் நான் அடிக்கடி எனக்கு வீடியோவில் சொல்லுவேன், பார்த்துருப்பீங்க. இந்த பிளாக்குக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதுங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் அடைப்பு வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாச்சுன்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக்கு அடைப்பு சரியாயிடும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. பெரிய யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்க போகிறேன், சரியா? பதில் சொல்லிடுங்க எனக்கு, சரியா? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் கேட்கல, இந்த உலகத்தில், சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணனால, நடைபயிற்சி மட்டும் யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இந்த பானை வயரை குறைச்சாங்களா யாராவது, இல்லை வந்து இன்சுலின் நடத்துனாங்களா, இல்லை சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த உலகத்தில் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கேட்கல, நடத்தியிருக்காங்களா சொல்லுங்கள்? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்கள் சார், யாருக்கா சரியா இருக்கான்னு சொல்லுங்கள். இது என்னது? கொய்யா இல்லை, இது என்னது? வெந்தயம் ரொம்ப ஃபேமஸ். இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு. இது என்னது? நாவல் பழம். இது என்னது? ஆவாரம்பூ, பயங்கர ஃபேமஸ் ஆவாரம்பூ. இது என்னது? க்ரீன் டீ. இதெல்லாம் குடித்ததுனால, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சொல்லுங்கள். யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை ஃபேட்டி லிவர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை PCOD மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இன்சுலின் ஊசி நடத்துனாங்களா, இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? என்ன சார், இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன், 140 170 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி பேர் ரோட்டில் போய் நான் ஓடவே சொல்லலை. அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி மறந்துடாதுங்க. இது சரி பண்ணலைன்னா ஹார்ட் அட்டாக் எப்போ வேணாலும் வரலாம். அவ்வளோ ஆபத்தானது தான் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். வீடியோவை மறக்காமல் கமெண்ட்ஸில் எஸ் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு இந்த வேர்ல்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாத விஷயந்தான். புரிஞ்சுதா இல்லையா? வேறு க்ரீன் டீயும் குடிச்சு வெந்தயத்தையும் நம்பிட்டு இருந்துடாதுங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா?